வணக்கம். உன் கையில் இருக்கும் கைபேசிக்கும் செல்லுக்கும் சார்ஜ் வேண்டும். உன் உடம்போடு வசிக்கும் ஆன்மாவுக்கும் சார்ஜ் வேண்டும். சார்ஜ் செய்ய வேண்டும். இரண்டுக்குமே சார்ஜ் வேண்டும். இந்த செல்லுடைய சார்ஜ் இருக்கும் பொழுதுதான் நாம் பயன்பாட்டுக்கு இருக்கிறது. அதே செல்லு குறிப்பிட்ட பாயிண்ட் இருக்கும், 100. அந்த 100க்கு தாண்டாது. அப்படியே நம்ம சார்ஜ் போட்டு காலையில் போட்டு நைட்டு போட்டு காலையில் எடுத்தோம்னா உப்பிவிடும், பேட்ரி உப்பிவிடும், பயன்பாட்டுக்கா வராது. அதனால் சார்ஜிலையும் கவனம் வேண்டும். சார்ஜ் நிலையிலையும் கவனம் வேண்டும். இல்லாட்டால் பழுதடைந்துவிடும். அதே போல் நான் ஆன்மாவுக்கும் உடம்புக்கும் சார்ஜ் வேண்டும். தியானம் என்னும் சார்ஜ் வேண்டும். ஆனால் தியானம் என்னும் சார்ஜ் இருக்கும்போது நம்முடைய ஆன்மா உடல் சார்ந்த நிலை நல்ல ஒரு இறைநிலையான இறையாற்றலோடு இருக்கும். அது ஒரு ஆற்றல். நிச்சயமாக அந்த தியானம் அதுவும் குறிப்பிட்ட நிலையில் தான் இருக்க வேண்டும். அதிகமாக தியானிக்கும் போது சில விளைவுகளும் உண்டாக்கக்கூடும். அந்த தியான நிலையில் அதிக நிலை ஏற்றி இறக்கவும் தெரிய வேண்டும். இல்லாட்ட அது ஒரு சித்த நிலைக்கு, ஒரு பிரம நிலைக்கு ஒரு நிலையை உண்டாக்கிவிடும். அதுலேயும் நாம் ரொம்ப அந்த முறையோடு செயல்பட்டால் தான் நம்மளுடைய அந்த தியான நிலைக்கு தியானமாக அமையும். இல்லாட்ட சில சமயம் அதுவுமே சில தவறுகளுக்கு உட்படுத்தும். ஆனால் அந்த தியானனுடைய பவரில் அதை சோமார தெரிய வேண்டும். சோமாரன்னா அதை ஏற்றி இறக்கக்கூடிய நிலையை கொஞ்சம் தெரிந்திருந்தால் இப்படிப்பட்ட விளைவுகளிலிருந்து அதை நாம் இறக்கிக் கொள்ளலாம். ஆனால் இரண்டுக்குமே சார்ஜ் வேண்டும். உடம்பு